வாழ்வோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. வணக்கம் அன்பு நேயர்களே. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, வசிய மருந்து செய்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்கலாம். இந்த வசிய மருந்து பார்த்திங்கன்னா சைவ முறையிலும் இருக்குது, அசைவ முறையிலும் இருக்குது. சைவ முறையில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும், அசைவ முறையில் என்னென்ன பொருட்கள் சேர்க்க வேண்டும் என்று இந்த பதிவில் நம்ம கண்டிப்பாக அதை பார்க்கலாம். சரிங்களா? இந்த வசிய மருந்து எதற்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி பிரிந்திருக்கவர்களை சேர்ப்பதற்கும், அதாவது ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு நடக்காதவர்களுக்கும், உங்களுக்கு யார் விருப்பம் உள்ளவர்களுக்கு வசியப்படுத்துறதுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா இது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் பிரச்சனை சண்டை சச்சரவாக இருக்குது, அவங்களுக்குன்னா இது கண்டிப்பாக பயன்படுத்தலாம். உடனே வேலை செய்யக்கூடியது. இது பார்த்திங்கன்னா முழுக்க அந்த தகவலெல்லாம் எடுக்கப்பட்டது அனைத்துமே ஓலைச்சுவடி முறையில் எடுக்கப்பட்டது தான். சரிங்களா? இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூலிகையை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மூலிகைகள் என்னென்ன மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு குப்பைமேனி மூலிகை எடுத்துக்கணும். இரண்டாவது பார்த்திங்கன்னா கொட்டைக்கரந்தை, அதாவது அடுத்தபடியாக கண்டங்கத்தேரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துத்தி இலை. சரிங்களா? இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறேன், நிழலில் காய வச்சு உலர்த்தி, சரிங்களா, சைவ முறையில்னா அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம். அதை என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மூலிகையை சாபனிவர்த்தி செய்து நீங்கள் பொடி செய்து, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நீர் விட்டு, அதாவது சுத்தமான நீர் விட்டு அரைக்கணும். சரிங்களா? அரைச்சி கொடுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 7 நாட்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல வசீகரம் உண்டாகும், நல்ல பலன் கிடைக்கும். கருமுறையில் பார்த்திங்கன்னா இது இணையமாக எடுத்துகிட்டு இன்னும் ஒரு பொருள் ஒன்று சேர்க்கணும். அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. விருப்பமுள்ளவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி தகவலை கேட்டுக்கங்க, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். சரிங்களா? அது அந்த கருமுறை செய்வது அப்படின்றது தனியாக சொல்ல, வெளிப்படையாக சொல்ல முடியாது. சரிங்களா? அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு இது இருக்குது. சரிங்களா? இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா தகாத உறவை பிரிக்கலாம், கணவன் மனைவி ஒன்று சேர்க்கலாம். சரிங்களா? அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அது நண்பர்களோட சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்ற அவங்களுக்கு இதுக்கு பயன்படுத்தலாம். அதாவது பார்த்திங்கன்னா நல்ல காரியத்திற்கு எதை செய்தாலும் அது நன்மையாகத்தான் முடியும். சரிங்களா? அதுபோல் நன்மையை செய்யுங்கள், நல்ல பலனை அடையுங்கள். அனைவரும் இறைவன் ஆசியுடன் அருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டுகிறேன். மீண்டும் இது போன்ற வேறொரு தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி.